ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க. ஆனா அங்க வேலை செய்ய மனுஷங்க யாருமே இல்ல. எல்லா வேலையையும் ரோபோட்டும் கம்ப்யூட்டரும் பாத்துட்டு இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படம் இல்ல பாஸ். இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தை கேட்டீங்கன்னா, நிஜமாவே இனிமே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு பயம் வரும். அந்த அளவுக்கு ஏஐ மிரட்டிட்டு இருக்கு. ஹலோ டியர் டெக் கேங். உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான டெக் விஷயத்தையும், குறிப்பா இந்த ஏஐ உலகத்துல என்ன நடக்குதுங்கறத நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த வாரம் ஏஐ உலகத்துல என்னென்ன அநியாயம் நடந்திருக்குன்னு பாப்போமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஏஐ காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. அவங்க இப்போ ஜிபிடி 5.3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு சாட்பாட் இல்லங்க. இது ஒரு ஏஐ டெவலப்பர். இது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு காலத்துல கோடிங் கத்துக்க வருஷ கணக்குல ஆகும். பட் இப்போ எனக்கு ஒரு ஸ்விக்கி மாதிரி ஆப் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு லைன் டைப் பண்ணா போதும். முழு கோடையும் அதுவே எழுதும். எரர் வந்தா அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். ஆப்பை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுக்கும். பட் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இத வச்சு கம்பெனிகள் 10 டெவலப்பர்ஸ் செய்யற வேலைய ஒரே ஒரு ஏஐய வச்சே செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ மத்தவங்களோட நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செகண்ட் விஷயம், வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக். வீடியோ ஏஐ வார் இப்ப உச்ச கட்டத்துல இருக்கு. ஓப்பன் ஏஐயோட சோரா ஆகட்டும், இல்ல கூகுளோட வீடியோ ஏஐ ஆகட்டும், சும்மா மிரட்டுதுங்க. சிவாஜி படத்துல வர்ற மாதிரி, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு டயலாக் டைப் பண்ணா, நிஜமான சிங்கம் நடந்து வர்ற மாதிரி தத்துருவமான சினிமேட்டிக் வீடியோவை ஏஐ கிரியேட் பண்ணிடுது. கேமரா வேண்டாம், லைட்டிங் வேண்டாம், ஷூட்டிங் ஸ்பாட் வேண்டாம். ஏன், கேமரா இல்லாமலே படம் எடுக்கிற காலம் வந்துருச்சு பாஸ். இது நல்ல விஷயம்தான். ஆனா நிஜமா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறவங்களோட நிலைமை, எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ பண்ற கலாட்டா மாதிரி ஆகிடக்கூடாது. தேர்ட் விஷயம், நம்ம இந்தியா பத்தி பேசியாகணும்ல. நம்ம ஆளுங்க எப்பவும் கெத்து தான். ஏஐ ரேஸ்ல நாமளும் சரைச்சவங்க இல்ல. இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட் ஏஐ ஸ்டார்ட் அப்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமா நம்ம தமிழ், ஹிந்தி மாதிரியான மொழிகள்ல வேலை செய்யற ஏஐ டூல்ஸ் நிறைய வருது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் விவசாயிக்கு அவரோட மொழியிலேயே பயிருக்கு என்ன நோய் வந்திருக்கு, என்ன மருந்து தெளிக்கணும் அப்படின்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் சொன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்தியா ஸ்ட்ரக்சரையே இந்த ஏஐ மாத்த போகுதுன்னு எனக்கு தோணுது. மனுஷன மனுஷனா மதிச்சு இந்த டெக்னாலஜியை நாம சரியா பயன்படுத்தணும். அடுத்து ஷார்ட்டா சில அப்டேட்ஸ். கேமிங். இனிமே கேம்ஸ்ல வர்ற கேரக்டர்ஸ் கூட நீங்க நிஜ மனுஷங்க கூட பேசுற மாதிரி பேசலாம். அவங்களுக்குன்னு சொந்தமா புத்தி இருக்கும். ஏஐ என்பிசிஸ். ஹெல்த் கேர். ஏஐ டாக்டர்ஸே வந்துட்டாங்க. சில கேன்சர் டெஸ்ட்ல நிஜ டாக்டர்ஸை விட ஏஐ துல்லியமா ரிசல்ட் சொல்லுதாம். இது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான். ஃபைனல் பாயிண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சரிங்க, ஆனா இந்த ஏஐயால தீமைகளே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. டீப் ஃபேக் ஆபத்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. யார் முகத்தை வேணா, யார் வீடியோல வேணாலும் வச்சு தப்பா சித்தரிக்க முடியும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த விஷயத்துல பயம் இருக்குங்க. டெக்னாலஜி வளர்றது சந்தோஷம்தான், ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏஐக்கும் பொருந்தும். ஓகேவா? சோ நண்பர்களே, இந்த ஏஐ புரட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ நமக்கு நண்பனா இல்ல எதிரியா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக் கேங்ல இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். Until then, love you all, take care, bye.